அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தமிழ் இயல் 1 இன்று நாம் புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படிங்கிறதுல பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் பாடலை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் பாடலை இயற்றியவர் தாராபாரதி. வாங்க, நுழையும் முன் இருக்கிற இடத்துல நீங்களே ஜஸ்ட் படித்து பாருங்கள், எளிமையாகவே விளங்கும். நம்ம பாட்டாகவே பாடுவோம். வாங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசமுடுத்திய நூலாடை, மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கிற மேலாடை. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசமுடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கிற மேலாடை. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. காளிதாசனின் தேனிசை பாடல் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும். கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஆசிரியர் தாராபாரதி. பாட்டை 1க்கு 2 முறை கேளுங்க, எளிமையாகவே மனதில் பதிந்துவிடும். சொல்லும் பொருளும் பார்ப்போம். மெய், உண்மை, தேசம், நாடு. பாடலின் பொருள் பாருங்க. பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு எந்த நாடு? இந்திய நாடு. நமது இந்திய நாடு தான் பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்கிறது. நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது? திருக்குறள். திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு எவை மேலாடையாக விளங்குகின்றன? உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் எந்த நதிக்கரை வரை எதிரொலிக்கின்றன? காவிரி கரை. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன? கம்பரின் அமுதம் போன்ற கவிதைகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. குமரிமுனை ஆகிய கண்ணின் கூந்தலுக்காக எந்த மாநிலத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன? காஷ்மீரத்து மலர்கள். குமரிமுனை ஆகிய கன்னி கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. கலைக்கூடமாக காட்சி தருபவை அவை? கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. காவிய கலைக்கூடமாக காட்சி தருவது கல்லில் செதுக்கிய சிற்பங்கள். அல்ல அல்ல குறையாதது எது? அல்ல அல்ல குறையாதது அமுத சுரபி. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக திகழ்வது எது?
அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது. காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி எவ்வாறு விளங்குகின்றது? அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது. தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணனை எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? கவிஞாயிறு. தாராபாரதின்னு கூப்பிடுறாங்க. ராதாகிருஷ்ணனுடைய அடைமொழி கவிஞாயிறு. கவிஞர். ஆக மொத்தம் கவிஞாயிறு என்பவர் யார்? தாராபாரதி என்கிற ராதாகிருஷ்ணன். தாராபாரதி என்கிற ராதாகிருஷ்ணன் இயற்றிய நூல்களை சொல்லுங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலின நூல்களை கவிஞாயிறு எழுதியிருக்கிறார். பாரதம் அன்றைய நாற்றங்கள் தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கப்படும். அதனால் நன்றாக இவ்வாறு மாற்றி மாற்றி நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே மறக்கவே மறக்காது உங்களுக்கு. வாங்க நேராக நம்ம மதிப்பீட்டு வினாவுக்கு போயிடலாம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம்? காவிரி கரை. காளிதாசர் காவேரி பாருங்க. கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பக்கூடம். சிற்பக்கூடம். நூலாடையை பிரித்து எழுதுங்க. நூல் குடல் ஆடை. எதிர் கூட்டல் ஒலிக்க என்பதனை சேர்த்து எழுதுங்க. எதிரொலிக்க. வெரி குட். மேலும் நாம் கூடுதல் தகவல்களை அறியலாம். வாங்க நம்ம இன்று அகத்தியரை பற்றி சில தகவல்களை அறிந்து கொள்ளலாம். முதல் சித்தர் என்று போற்றப்படுபவர் யார்? அகத்தியர். மதுரை தமிழ்ச் சங்கத்தை நிறுவியவர் யார்? அகத்தியர். அகத்தியர் எங்கு வாழ்ந்தார்? பொதிகை மலை. அகத்தியம் என்ற நூலை எழுதியவர் யார்? அகத்தியர். எள்ளினின்று எண்ணெய் எடுப்பது போல் இலக்கியத்திலிருந்து எடுபடும் இலக்கணம் என கூறும் நூல்? அகத்தியம். அகத்தியம் எத்தனை பகுதிகளை கொண்டது? 12 பகுதிகள். அகத்தியரின் மாணவர்கள் எத்தனை பேர்? 12 பேர். அகத்தியம் எத்தனை நூற்பாக்களை கொண்டது? 12,000 நூற்பாக்கள். அகத்தியத்திலிருந்து தற்போது கிடைத்துள்ள நூற்பாக்கள் எத்தனை? 103 நூற்பாக்கள். 3 சங்கங்களிலும் கிடைத்த நூல் எது? அகத்தியம். அகத்தியம் கூறும் இலக்கணத்தின் வகைகள் எத்தனை? 5. அது என்னென்ன தெரியுங்களா? எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என 5 இலக்கணத்தை கூறும் நூல் தான் அகத்தியம். அகத்தியம். அகத்தியரின் சிறப்பு பெயர்கள் சொல்லுங்க பார்ப்போம். குடமுனி, குருமுனி, மாதவமுனி, பொதிகை முனி, அமரமுனி. நன்றி, வணக்கம். மறக்காமல் இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் கியூட் டேலண்ட் இசட்.